அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன்ல 30வது அத்தியாயத்தில் இறைவன் ஒரு கேள்வியை வைக்கின்றான். கதாலிக்க நுஃபஸ்ஸிலு லாயாத்தி லிகௌமி யகீலூன். இவ்வாறே அறிவுடைய மக்களுக்கு நம்முடைய வசனங்களை தெளிவாக எடுத்து விளக்குகிறோம். அப்போ அந்த வசனத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கேள்வியை இறைவன் முன்வைக்கிறான். முதலாவது கேள்வி, நீங்கள் உங்களுடைய அடிமைகளுக்கு சொத்திலே பங்கை தருகிறீர்களா அப்படின்னு கேட்குறான். நீங்களே பங்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின் போது இறைவன் மட்டும் தன்னுடைய இறைமையிலே எவ்வாறு பங்கு கொடுக்க முடியும், எவ்வாறு பங்காளி ஆக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இறைவன் வைக்கிறான். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அடிமைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. அடிமைகள் விலங்குகளை போன்று நடத்தப்பட்டார்கள், அதைவிட கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள். அப்போ இன்னைக்கு தொழிலாளர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு. அப்போ எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளிக்கு பார்ட்னர் ஆக்கிவாங்களா? தொழிலாளிக்கு தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளியை தம்முடைய இணையாக தன்னுடைய சொத்துக்களில் பங்குதாரியாக ஆக்கி கொள்வாரா? அப்போ அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு நீங்கள் மற்ற படைப்புகளுக்கு இணை வைக்கின்றீர்களே, அந்த படைப்புகளை இறைவனுக்கு சமமாக கொண்டு போய் வைக்கின்றீர்களே, இது எப்படி சரியாக இருக்க முடியும் என்று கேள்வி வைக்கின்றான். இது ஒன்று. 2வது என்ன கேட்குறான்னா, இறைவன் நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களை மதிப்பதை போல உங்கள் அடிமைகளை நடத்துகின்றீர்களா? இப்போ பாருங்கள், இன்றைக்கு நம்ம தொழிலாளிகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு முதலாளி கிட்ட தொழிலாளி போனோன்னா எப்பவுமே போக முடியாது இல்லையா? முன்கூட்டி அனுமதி வாங்கணும், அது நேரம் பார்த்து போகணும், அவர் பிஸியாக இருக்காரா ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்லாம் பார்க்கணும். அப்படிலாம் பார்த்து தான் தயக்கத்தோடு தான் நின்று கொண்டு தான் என்ன செய்யணும், ஒரு தொழிலாளி முதலாளி கிட்ட போக முடியும். அதான் இன்றைக்கு யதார்த்தமான சூழல். ஆனால் அதே முதலாளி இன்னொரு கம்பெனியுடைய முதலாளி வந்தார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இணையான படிப்பிலோ ஆற்றலிலோ அறிவிலோ செல்வத்திலோ சமமானவர் வந்தார்னா அவர் எழுந்து நின்று வரவேற்பார், சரிசமமான இறக்கி கொடுத்து பேசுவார். அப்போ நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களை மதிப்பதை போல உங்கள் அடிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு இறைவன் என்ன கேட்குறான்னா, அப்போ நான் மட்டும் என்னுடைய அடிமைகளை எனக்கு இணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை திருக்குர்ஆன் முன்வைக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுக்கு கூடாது, இணை வைப்பது கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அதுக்காக பல்வேறு உதாரணங்களை எடுத்து கூறி நமக்கு விளக்கி காட்டுகின்றார். ஆக நாம் எப்படி நம்முடைய தொழிலாளிகளுக்கு சொத்திலே பங்கு தர மாட்டோமோ, நாம் எப்படி நமக்கு சமமானவர்களை நடத்துவதை போல தொழிலாளர்களை நடத்துவதில்லையோ, அதே போன்றுதான் இறைவன் தன்னுடைய அடிமைகளை தன்னுடைய இறைமையில் பங்காளியாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வது இருக்கிறது மிகப்பெரிய கொடுமையானது, மிகப்பெரிய அக்கிரமமான செயல். எனவே இந்த கொடுமையிலிருந்து, இந்த இணை வைப்பிலிருந்து நான் விலகி இருப்போமா? எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.